பாமுகம் டிவியில் அண்ணன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்விக்கான நிகழ்ச்சியோடு தொகுப்போடு செல்வி நித்யானந்தவர்கள் வணக்கம் வரவணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம் அன்புறவுகளே. இன்று கேள்விக்கணை உங்களிடம் நாளைய நிகழ்வு இன்று இணைய இருக்கின்றது. உங்களுக்கு பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். கேள்விக்கணை வாரம் 588 போட்டு இருக்கிறது. அதுக்கமைய உங்களது பெயர்களை நீங்கள் கடகடன்னு வேகம் விவேகமாக கொடுத்துக் கொள்ளுங்கள். உங்க காலநிலை எப்படி இருக்கிறது வாணி? காலையில் குளிர் குளிர் மப்பு மந்தாரம். குளிர் இருட்டாக தான் இருக்கு. அது 6 மணிக்கெல்லாம் என்ன 4 மணி. வாணி, நப்லவதி, சரோஜினி அக்கா, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க. அக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. பதினோரு மணிக்கு தான் வாணி கவிதை இணைவர். இல்லை 10 நிமிஷம் சொன்னால். ஆனால் இப்போ இது அது பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்க. ஓகே, கவலைக்காக அது அப்புறம் ஓகே, நான் மெசேஜை போடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டீங்க நீ? ஓகே, ஆமாம். ஓகே. தாமலரக்கா மண்டலேருந்து இணையிறாவா? ஒன்றுலேருந்து இணைய வேணும் தாமலரக்கா. அதே பெரிய வேலை இல்லை தானே அக்கா, இணையலாம். அதுல நீங்கள் வெல்வதிகார் பகுதி போட்டு உங்களது பெயரை கொடுக்கறது தானே. அவருக்கு தெரியும் விஷயம் அதுதானே. பஞ்சியெல்லாம் பஞ்சாயத்து பிறந்த நாளோட தாமலக்கா இணைந்து கொள்ளுங்கள். இனியவர்களும் இணைந்து கொள்ளலாம். பகுதியில போடுறேன். இப்பொழுது கேள்விக்கணை நிகழ்வு இடம்பெற உள்ளது. இல்லை, இடம்பெறுகின்றது. ஆரம்பம். கேள்விக்கணை ஆரம்பம். இடம்பெற உள்ளதண்டா இனித்தானண்ட மாதிரி இல்லை வரும். தொடங்கித்தானே. இல்லை இப்போ ஆரம்பம். ஆரம்பமா? ஓகே, ஆரம்பம் ஆரம்பம். ஜெசி, வாணி, தர்ஜினி, சரோஜினி அக்கா, பத்மினி, ஜியா அக்கா, ராஜினி, நவலவதி, நேமிசக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. ஓகே, மற்ற இணையாதவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு நிமிடம் இருக்கின்றது. இங்கு காலநிலை திடீரென குளிராகவும் இருக்கிறது, மழை குணமாகவும் மாறி மாறி இருக்கிறது. இப்போ இங்கே பாருங்க, என்ன இருட்டு என்ன பாருங்க, பார்த்தா தெரியும் காலநிலை எப்படின்ட்டு. இருட்டு எங்கட பக்கம் இருட்டு, வெயில் உங்களோட பக்கம் அனுப்பிட்டேன். இப்போ இருட்டுக்குள்ளே இருக்கிறோம். நல்ல வெயிலாக நல்ல வெயில்னு சொல்கிறதுக்கு இல்லை, லைட் போட்டு தான் இருந்தேன். நான் லைட் போட்டு தான் இருந்தேன். நான் இருட்டு முன்னணியில் நிற்பவர்களாக வாணிமோகன், ஜெயமலர் அவர்கள், ஒரு 4-5 பேர் முன்னுக்கு வந்து பார்ப்போம் யார். ஓகே, இப்பொழுது ஆரம்பமாகிறது.
கேள்விக்கணை வாரம் 588. இணைந்த அன்புறவுகளே, வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். பல கேள்விகள் உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட கேள்விகள் தான், ஆனால் 12 செகண்ட் 10 செகண்டுகள் இருக்கிறது. கேள்விகளை ஒரு தடவை நீங்கள் போட்டீர்கள் என்றால் அடுத்த தரம் உங்களுக்கு சில வேளைகளில் திரும்பி நீங்கள் பிழை என்று சொல்லி திருப்பி நீங்கள் எழுப்பது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனபடியால் யோசித்து டக்கண்டு போடுங்கள். மீண்டும் வாழ்த்துக்களுடன் உங்களுக்கான கேள்வியர். மனம் என்றால் வாசனை, உங்களுக்கானது மனம். காயம், நுரை, உள்ளம். உள்ளம் என்பது சரியானது. மானி என்பது மானம் உடையவர், உங்களுக்கானது 3 சொல்லி. மானி. மிகுதி, அழகு, கோபம். மிகுதி, அழகு, கோபம். அழகு என்பது சொல், மானி. களி என்பது மகிழ்வு, உங்களுக்கானது களி. மிகுதி, அயர்வு, உப்பளம். மிகுதி என்பதற்கும் ஒரு சொல்லு களி. காலம். சூலம், பொன், மொழி. சூலம் என்பது சரியான சொல். கூலம். கஞ்சா, சொம்பு, கடைத்தெரு. செம்பு ஒன்று சொல்வார்கள், சொம்பு ரெண்டும் இருப்பது. கடைத்தெரு, கூலம். விதிச்சொல். அதுல போட்டு பழுங்க. என்னத்துக்காக நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன் என்று முதல் செய்தை வெளிவா வாங்கி போட்டு போடுங்கள். தவறு. நிகழ்ச்சி என்ன வரவணும். எதிர்ச்சொல் பொய்மை. சரியானது. பொய்மை, மெய்மை. பொய்மை. எதிர்ச்சொல் மன்னித்தல். சரியானதுதான். மன்னித்தல் தண்டிக்கிறது. எண்குறிகள் அன்றைக்கு நான் போடாம விட்டபடியா முன்னுக்கு எழுதி இருக்கிறேன். பூனாவுக்கான இலக்கம் 8, 5, 9. எண்குறிகளுக்குள்ள உள்ள டூனா. ஆரம்பத்தில் ஒரு தடவை 9 இலக்கங்களுக்கு தந்திருந்தேன். 2, 9, 5. ஏனா 3, 5, 7. ஏழு.
தென்குறிகள்ல சனா 1 3 4. சில சொற்கள் முதல் வந்திருந்தா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 சனா. பத்மினி, ஜியாக்கா, தியானசன், பாஜினி, சரோஜினி, கலைவாணி, ராஜினி, ஜெயமலா, நேவிசக்கா. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாற் கல்லால் மனக்கவலை மாற்றல். திருக்குறள். அரிது ஒப்பு நினை. மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாற் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கூழில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் கலை தலை வலை. தாளை வணங்காத் தலை எல்லோரும் போட்டுருக்குங்க முயற்சிடம். பொழுது ஒத்த சொல் ஈடேறுதல். வருவதில்ல மற்றவர்களுக்கு வருது. ஓ எந்த வந்ததோ அது இந்த இதண்ட போகுது இல்லையாதா? சரியானது. உய்வடைதல் ஒத்த சொல். ஒத்த சொல் உண்ணுதல். முன்னுக்கு இருப்பதை அவதானமாக பார்த்தால் நல்லது. ஒத்த சொல் அது சரியானதுதான். உண்ணுதல் நினைக்கிறது தான் ஒத்த சொல். ஒத்த சொல் உதரம். வயறு அல்லது வயிறு ரெண்டுமே ஒன்றுதான். தவறு. இதுல பாருங்கோ, ஜானாத்தான் இருக்கிறது. வயிறு என்று போட்டிருக்கிறேன். வயறு வயறு நான் சொல்லி விட்டுட்டேன். அப்படி மன்னிப்புடன். வயிறு தான் அதுக்கு சரியானது. நான் ஜானாவை விசிறியை எடுத்துத்தான் போட்டிருந்தேன். தவறது. மிக மிக மன்னிப்புடன். நான் சொன்னது அதை பயமுடி கொண்டிருந்திருக்குன்னு சொல்லிட்டேன். மன்னிப்புடன். வயறு என்று வடமொழி சொல். தமிழ் சொல் இப்பொழுது யூகம். யூகம் என்பதை பாருங்கள். உடன்படுத்துபவர், தகுதி, உய்த்துணர்தல். வடமொழி தமிழ் சொல் லட்சணம். அழகு, முகம், சிறப்பு. அழகு இதுலயே போட்டிருக்கிறேன். ஈனாவர் தான் போட வேணும். ஆனால் இலட்சணம் ஒன்றுதான் அந்த தமிழ் சொல்லில் இருக்கிறது. அது ஈனாவாக வரும். மாறுமா இலட்சணம். வடமொழியில தமிழ் சொல்ல வருவது வஸ்திரம். பெருமை, சிறப்பு, ஆடை. ஆடை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 11,
10, 12 சார் கொழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 என்பது சரியானது. அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்? 2, 5, 1. இரண்டு. கலைவாணி இரட்டை கிளவி. அடிபட்ட கால் என வலித்தது. விண்பின் கடகட கடபட. அடிபட்ட கால். விண்பின் என வலித்தது. காலை பொழுது வென புலர்ந்தது. தடதட பல பல புல புல. புல புல வென புலர்ந்தது. யாருக்கோ பெல பெலன்னும் வந்திருக்குது. குயில் என கூவியது. குப்பு கிச் கிச் கொக்கா. குப்பு என கூவியது. மணமக்களை என வாழ்த்தினர். வாழ்க வாழ்க, வருக வருக, வளர்க வளர்க. வாழ்க வாழ்க. பண்ட காலத்திலேயே சிறந்ததாக கருதப்பட்ட தொழில் எது? பண்ட காலத்திலே சிறந்ததாக கருதப்பட்ட தொழில். முட்டை, கஞ்சா, கைத்தொழில். முட்டை, பைத்தொழில் என்பது சரியானது. ஏற்தொழில் இனிது நடைபெற எது தேவை? ஏற்தொழில் இனிது மழை, பனி, வெயில். மழை என்பது சரியானது. உழவு தொழிலுடன் தொடர்புடைய பழமொழி. இதில் வர்றதுல எது தொடர்புடையதா இருக்கும்னு பாருங்க. அகல உழுவதை விட ஆழ உழு. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. உழவு தொழிலுடன் தொடர்புடையது. அகல உழுவதை விட ஆழ உழு. அக்கிரமக்காரன். பாருங்க, தங்கத்தை போல முகத்தின் ஒழியாதே அழுதது போல. அக்கிரமக்காரன் முகத்தில விழியாது. கை கண்ட மாத்திரை. வைகுண்ட யாத்திரை கண்ணீர் குறைச்சல காட்ட வருகிறது. கை கண்ட மாத்திரை. வைகுண்ட யாத்திரை. கண்டைய போட்டு விபரீத புத்தி. பட்டணம் சேர் வராவை உள.
விபரீத புத்தி, பட்டணம் சேர், வராளை இழு. கிண்டைய போட்டு வராளை இழு. கிண்டைய போட்டுட்டு பட்டணம் சேருக்கு 4 பேர் போட்டு இருக்கிறீர்களே. அவ்வளவு பேசி அடுத்த உலகில் 10வது மிகப்பெரிய நாடு எது? உலகிலேயே 10வது. ரஷ்யா, அல்ஜீரியா, இந்தியா. அல்ஜீரியா என்பது சரியானது. 10வது மிகப்பெரிய நாடு. உலகின் மிகப்பெரிய 2வது நாடு சீனா, கனடா, ஐக்கிய அமெரிக்கா. கனடா தான் 2வது. உலகின் மிகப்பெரிய தீவு போர்னியோ, நியூ கினியா, கிரீன்லாந்து. போர்னியோ, நியூ கினியா, கிரீன்லாந்து. கிரீன்லாந்து என்பது 8 பேர் போட்டு. மிகப்பெரிய 6வது தீவு பிராக்கெட்டுகளை போட்டு இருக்கிறத பாருங்க. 6வது தீவு விக்டோரியா, கொண்டிஸ், சுமத்ரா. பிராக்கெட்ல போட்டு இருக்கிற ஆங்கிலத்துல பாருங்க. விக்டோரியா, கொன்று அல்லது சுமத்ரா. சுமத்ரா தீவு தான் 6வது தீவு. கொன்சு என அழைக்கப்படும் இந்த தீவு எங்கு இருக்கின்றது? ஜப்பான், கனடா, ஜப்பான் இது இருக்கிறது தான் கொன்சு என அழைக்கப்படுறது. ஆசியாவின் மிக உயரமான கோபுரம் கோயில். ஆனால் பாருங்கள், மீனாட்சி அம்மன், அண்ணாமலையார் கோயில், ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் சுவாமி கோயிலின் கோபுரம். ரங்கநாத சுவாமி கோயில் உயரமான கோபுரம். ஆலயத்தில் மொத்தம் எத்தனை கோபுரங்கள் இருக்கின்றன? அந்த கோயில் 18, 21, 23. இருபத்தியொரு கோபுரங்கள். கரப்பான் பூச்சிக்கு எத்தனை அறைகள் கொண்ட குழாய் இதயம் உள்ளது? கரப்பான் பூச்சிக்கு எத்தனை அறைகள் கொண்ட? 11, 9, 13. வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. பதிமூன்று அறைகள் கொண்ட இதயம். தேசிய விளையாட்டு விருதுகளில் மிக உயரிய விருது. தேசிய விளையாட்டு விருதுகளில் துரோணாச்சாரியா விருது, அர்ஜுனா விருது, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. எல்லாமே சேர்ந்ததுதான். ஆனாலும் முதன்மையானது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. ஈரான் இது எந்த இடத்தில் இருக்கிறது? தென்கிழக்கு வடக்கு ஆசியாவிலேயா, கிழக்கு ஆசியாவில்? தென்கிழக்கு ஆசியாவா, மேற்கு ஆசியாவில்? ஈரான்.
முதல் 2 பேரும் அப்படியே நிற்கிறார்கள். ஏமல 3வது ஓடி வந்துட்டார். எகிப்து இது எந்த இடத்தில் இருக்கிறது? கிழக்கு ஆப்பிரிக்கா, வடக்கு ஆப்பிரிக்கா அல்லது மேற்கு ஆப்பிரிக்கா? இந்த எந்த இடத்தில் இருக்கிறது? இதிலே ஆப்பிரிக்காவில எந்த பகுதியா இருக்கிறது? கிழக்கிலேயா, வடக்கு ஆப்பிரிக்காவிலேயா? வடக்கு ஆப்பிரிக்கா தான் எகிப்து. ஐக்கிய ராஜ்யம் மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா, வடக்கு ஐரோப்பா? மேற்கு ஐரோப்பாவில் தான் ஐக்கிய ராஜ்யம். அயர்லாந்து அதனுடைய தலைநகரம் அஸ்மாரா, வியன்னா, டப்ளின். டப்ளின் என்பது அஸ்மாரா மொரோக்கோவின் மற்றது ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா. பகலில் தெரியும் நட்சத்திரம் நிலா அல்லது சூரியன் அல்லது வெள்ளி? சூரியன் தான் சரி. சூரியன் ஒரு நட்சத்திரம். வெள்ளி எங்க தெரியுது பகல்ல? வீட்டு சூழலில் பகலில் நடமாடும் பிராணி எது? இது உங்களுக்கு ஒரு காரணங்கள். வீட்டு சூழலில் பகலில நடமாடுறது மற்றவர்களும் பார்க்க இவர் அதிகமாக நடமாடுவார். கோழிதான். நாயும் நாய் வந்து பெற்றதாக அப்படி சில இடத்தில் ஒரே அடியாவே இருந்திடும். பூனையும் அப்படித்தான். ஆனா கோழி அதிகமாக இதை தேடுவதற்கு அதுதான் அதிகமாக நடமாடும். புலவதி ஜேசி ஏமலர் சர்ஜினி. ஓகே, இனி வரும் கேள்வியல் அவதானம். ஓகே, வேகம் விவேகம். கையா விண்கலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஏவியது எந்த ஆண்டு? கையா என்ற விண்கலம் 2013, 15 17? கையா விண்கலம் 13ஆம் ஆண்டு என்பது சரியானது. 3 போட்டிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. யாழ்ப்பாண நெடுந்தீவில் வாந்தி பேதி சின்னம்மை நோய் பரவியதின் முன்னரில் பலர் இறந்திருந்தார்கள். எந்த ஆண்டு? 1880, 85, 87? 1800ஆம் ஆண்டு போட்டில நிறைய பேர் இறந்திருந்தார்கள். 87, 1887 இறந்திருந்தார்கள். பிபிசி உலக சேவை ஆரம்பமான ஆண்டு? பிபிசி உலக சேவை 1932, 35, 37? 1932 என்பது சரியானது. ஓகே, குணவதி ஆரம்பத்திலிருந்தே அப்படியே நிற்கிறீங்க. மிக மிக சிறப்பு. 2983 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க. மிகச் சிறப்பு. ஜெயமலர் ஓடி வந்துட்டீங்க. 2694 புள்ளிகளை. ஜேசி 2677 புள்ளிகள். தர்ஜினி 2591 புள்ளிகள். நேவி சக்கா 2551 புள்ளிகள். சரோஜினி அக்கா 2237. பத்மினி 2228. வாணி 2146. ஜெயாக்கா 2006. ராஜினி 1722. அனைவரும் நல்ல புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 100 புள்ளி வீதமும் இறுதியான 3 கேள்விக்கு மட்டும்தான் 200 புள்ளி இருப்பதனால் எல்லோரும் மிகச் சிறப்பாக விளையாடி இருக்கிறீர்கள். அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
நன்றி, சிறப்பான கேள்விகள், நன்றி. வாழ்த்துக்கள், வணக்கம். நோ நன்றி. நோ கேள்வி என் பக்கமாக. இல்ல நான் டக்காண்டு அந்த வயலுக்கு உடனே வாய விட்டுட்டேன் வயல் அதைத்தான் நான் யோசிச்சேன். வயரண்டு போட்டேன், 2 3 சொல்றேன் 2. இல்ல நான் அத அந்த பாக்கைக்குள்ள ஜீனா எனக்கு விழுந்த மாதிரி இருந்தது அதுல நீங்க டக்காண்டு சொன்னதால வாய விட்டுட்டேன். இல்லாட்டி நாங்க இந்த பிள்ளைங்களாம் போட்டிருக்கோம். நீங்க சொன்னதால கூட மற்றது கோழி பிராணியா மிருகமா இந்த இல்ல பறவையா அது பொதுவாக பிராணி என்றுதான் சொல்லுவாங்க. நீங்க பறவை நீங்க பிராணி போட்டா அதான் நீங்க பிராணியான்னு சொல்லத்தான் நான் நாய போட்டது. நாங்க போட்டோம். இல்ல பொதுவாக இல்ல அது நாங்க ஏற்றுக்கொள்ள இல்ல மாட்டோம். சொல்லுப்பா பறவை என்று போட்டிருந்தா மற்ற ரெண்டும் ஒரு இல்ல உயிரினம் மட்டும் போட்டிருக்கலாம். உயிரினம் மட்டும் இந்த போட்டிருக்காங்க. 3ல் எது என்று சொல்லி. அதானே. இங்க இல்ல பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் பறவை என்றான மிருகம் என்றாலும் அது பிராணியான்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல பறவையா பறவையா அப்படி இல்ல அக்கா. அணில் இல்ல நாய் ஒரு வீட்டில் வளர்க்கும் பிராணி, மிருகம் அப்படின்னு பிராணின்னு சொல்லுவோம். ஆனா கோழியை அப்படி சொல்றது இல்ல. அதை ஜோதிச்சுட்டு தான் நான் கோழியை போட்டு விட்டேன். ஏனென்றால் அந்த கொஞ்சம் அந்த குழப்பி வரணும் இல்ல. ஆனால் அந்த இது கேட்கல அந்த ஒரு இதுல அது பிராணி பொதுவாகவே இங்கும் நாங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக கோழி என்றால் எல்லாமே நீரன் என்றுதான் சொல்லுவோம். எல்லாமே மிருகத்துக்கு இந்த ஒரு கேட்டகரியில தான் வருவது. அந்த இதுல அந்த பறவை என்று போட்டிருந்தா மற்றது ரெண்டுக்கும் கொஞ்சம் என்றால் யோசிச்சேன் நான் இதுல இல்ல பறவை என்று போடாம கேள்வியை வேற ஒன்றை போட்டிருக்கலாம்னு. பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி. சரி, இப்பொழுது உங்களுக்கான கவிதை நேரம் வரப்போது. அதுக்கிடையில் உங்களுக்கான ஒரே ஒரு கேள்விதான் இல்லை சரியா? இல்ல 2 கேள்வி இருக்கு. நான் 10-15 தான் குறைக்க சொன்னேன். நானும் ஒரே ஒரு கேள்வி டக்கான கேட்டுக்கிறேன். அந்த என்ன அழகொடை என்று போட்டீங்களோ அது 2 போட்டீங்க. அது 1 2 சரி பாத்துட்டு சொல்றேன். நீங்கள் ஒன்றுங்கிறீங்க பாக்குறேன்னா ஓகே. யாராவது கம்ப்யூட்டர்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியுதா? நீங்க 2 போட்டீங்க. எனக்கு ஏதோ அரை 1 2 மாதிரி தெரியும். எனக்கு சரியா தெரியாத 1 நான் இல்ல அளபடை என்று போட்டு பாருங்கள். அளபடை எத்தனை வகைப்படும் என்று போட்டு பாத்தீங்கன்னா ஓகே. நான் பிறகு பாக்குறேன்னா ஓகே. 2 தான் நான் எனக்கும் அது படிக்க ஞாபகத்திலான்னு போட்டேன். நான் அதை கேள்வி பாரும்போது நானும் 2 போட்டேன். இல்ல என்ன அளவோட 2 தான் பெறணும் பார்க்கணும். சரி சரி. இப்பொழுது உங்களுக்கான இது வழமையாக நீங்கள் வருபவர்கள் ஜெயமலர், வாணி, இதுல இல்ல இணைஞ்சாரு இல்லவா? சரி, நான் அந்த போடுறேன். அப்ப நீங்கள் யாராவது அப்ப சொல்லட்டும். வாணி ஓகே தானே? ஓடன்படி இல்லாமல் நான் இப்ப சொல்றதுல தயவு செய்து ஒருவர் நீங்கள் ஏதோ எனக்கு பார்க்க தெரியாது. இந்த யார் கையை வைத்தீங்களோ சொல்றீங்களோட தெரியாது. தச்சமயம் வாணி யாராவது கையை வைத்தி சொல்ல போறேன்றா பாருங்க. நீங்கள் முதல் சொல்லுங்க, சொல்லி போட்டு பாருங்க. ஓகேயா? ஓகே. வாணி இல்ல கை எல்லாரும் வீடியோல இல்ல கை வச்சனா தெரியாது. சொல்லிக்கோங்க. இல்லாட்டி இலக்கத்தை கொடுங்க. நீங்க வளமையா கொடுக்குற மாதிரி இலக்கங்களை கொடுங்களேன். விஷயம் முடிஞ்சு. இல்ல அதுக்காகத்தான் பார்த்தேன். எனக்கு தெரியாது வர போயிருந்தது. ஓகே சரி. யாரு இப்ப வாணி முதலாவது, ஏமலர் இருந்தால் வரலாம். நவுலவதி அவரோட கை வச்சிருக்கிறேன். நவலவதி 2வது, ஜான்சரோட 3, ஜியாக்கா 3, ராஜினி அவரோட 4, ராஜினி, நேவிசக்கா இருக்கிறாள். நேவிசக்கா இருக்கிறார். பத்மினி அவரோட 5, நேவிச அவரோட 6. பத்மினி போய் நிக்கிறாவா? சரோஜி நிக்கிறாவா? மற்றவர்கள் தச்சமயம் யாராவது வர்றதா இருந்தால் சொல்லுங்கள். அக்கா உங்களோட பேர் 1 2 3 4 5வது அக்கா அக்கா. இப்ப வாணி அடுத்தது நகுலவதி நீங்க சொல்ல வேணும். இப்ப நான் சொல்ற இதன்படி நீங்க 2 சேர்த்து சொன்னாதான்
ஆனா அந்த புள்ளிகளை போடுறதுக்கான வாய்ப்பு வரும். ஓகேயா? கூடிய புள்ளி வரும். ஒரு ஆள் இப்ப உங்களுக்கான ஒரு ஆள் தானே, சோடி இல்லை தானே. அதான் ஒவ்வொருத்தரா தான் நீங்க சொல்ல வேண்டியதும் ம் அதுல ரெண்டே நீங்கள் நினைச்சு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சரி. இப்ப உங்களுக்கான கேள்வி என்னவென்றா, இப்ப இந்த பேஸ் இருக்குதான விண்வெளியில் அனுப்புற பேஸ் பேஸ் வந்து இல்ல அது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டதுதான் மாணி. 2 3 இது நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டது. ஜெயமலர் வந்திருக்கிறார். இப்ப பார்த்தா வந்துட்டாரா? வணக்கம் வணக்கம். அப்ப நீங்கள் ஜெயமலம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. என்ன எனக்கு சொல்லுங்க என்னன்னு. இல்ல இந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ்கள் விண்வெளிக்கு அனுப்புனோம் தான் ஒரு நாடுகள்ல இருந்தும் அதுல முதன்மை இருக்கிற 5 நாடும் அவன் அந்த பிளேஸையும் என்ன பெயர்ல அந்த பிளேஸ்கள் இருக்கிறதே நீங்க சொன்னது இதெல்லாம் அந்நியமாக நாங்கள் கேள்விப்பட்ட பெயர்கள் தானே. இப்ப நீங்கள் ஆசியா நாட்டு உங்களோட பேத்தியா பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப ஸ்பேஸ் இருக்குதானே விண்வெளிக்கு அனுப்பின ரோக்கெட் அது இப்போ ஒரு முக்கியமான ஒரு நாட்டுல இருந்தா அந்த அந்த நிறுவனம் என்ன இடத்துல இருக்க வேண்டியதுதான். நீங்க சொல்லு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நாசா வந்து அமெரிக்காவில் இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க பேசிய பாருங்க. நாசா அமெரிக்கா அது மாதிரி இப்ப விளங்கிட்டு வாணி வணங்கிட்டு தான் பேர் வரணுமே. நாசா அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது வாணி இருக்குதப்பா. ஆசியாவை சிந்திச்சு பார்க்கலாம். இந்தியா ஒன்று வருது. ஓகே, வெங்கல செங்கலன்னும் ஏதோ என்ன நாவல முடியுமா? இப்ப சங்கடத்துக்கு நாட்டை சிந்திச்சு பாத்தீங்கல்ல, யாரு அதுக்கு சண்டைகள் நடக்குது அந்த நாடுகளோட சம்பந்தப்பட்டு வரும். ஏதோ கலன் தான், ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ இன்ன நாவல முடியும் இந்தியான்னு சொல்றேன். ஓகே, பாதிய போடுங்க. ஓகே, ஏமல்ல சொல்லி இருந்தார். ஓகே, அடுத்த ஆள் சீனாவை சொல்லி சீனா நகுலவதி ரெண்டையும் சொன்னீங்களா? அந்த புள்ளிய எடுக்கிறதுக்கு நல்ல பேர் நினைச்சு வருது. நாசா ஒன்றுதான் நினைவுல இருக்கக்கூடியது. ஓகே, நிறைய பேர் பேர் ஞாபகம் இல்லை. நீங்க இந்த கோழையா கேக்குறீங்க? இந்தியாவின் முதல் இதுகளா கோலா விளங்கையில நாங்க கேள்வி என்னன்னு பதில் சொல்லி இருந்தார் அல்லவா? நாசா அமெரிக்காவில நாசாவில இருந்து விண்வெளிக்கு அனுப்பினோம் இல்ல? அப்படி அதுல முதன்மையான நாடுகள்ல சொல்லுங்க. இந்தியாவில ஆரிய பாக்குறோம். ராகினி ஆரியப்பட்டா வந்து கோலா ராகினி இந்தியாவில விக்ரம். நீங்கள் இந்தியா நேவிசக்கா விக்ரம் விக்ரம் எங்க போறீங்களே என்ன படம் இது மாதிரி நீங்கள் ராகினி உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒரு ஒன்றுதான் ஒரு தடவை உங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்கக்கா. நீங்க படி யோசிச்சு சொல்லுங்க. ராகினி ராகினி இதை சொன்னேன். இல்ல இல்ல நான் சொன்னேன் எனக்கு இஸ்ரேலான தெரியும். இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்லி பார்க்கணும் என்ன தெரியும். இஸ்ரேல்ன்றது நாடு இல்ல, சொன்ன பிடிச்சிட்டீங்களோ இல்ல இந்தியாவை நாடு தானே தெரியல எனக்கு. ராகினி
மில்லியன் இருக்கு, மில்லியன் கொண்டு விளங்க சொன்னாங்க. வாதினி நீங்கள் கேள்வி சரி விளங்க மாட்டாரு. பத்தினி அப்பலோ 11 ரஷ்யா. கடவுளே கடவுளே என்ன கேட்டீங்க? எனக்கு ஒண்ணு விளங்கல. ரஷ்யா ரஷ்யா அப்பலோ 11. இல்ல, என்ன கேட்கிறாரு? அவர் தமிழ்ல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்? விளங்கி இப்ப என்ன விளங்குறது? சொல்லி இருந்தார் என்று சொன்னா அந்த இம்பார்ட்டன்ட் பேசுகள் அது எந்த இடத்துல இருந்து போறதுக்கு தான் அவர் சொல்லி இருந்தார். அமெரிக்கா நாசா விளங்கிச்சு. அது போல நீங்கள் இப்ப ஆரியப்பட்ட எல்லாம் என்னது போல் விக்ரம் எல்லாம் என்ன பொருள் யோசிங்கள். ராஜினி கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். சரோஜினியாக்கா பத்தினி சொல்லிட்டீங்களா? ஓ ஓகே, அதுதான் பிள்ளையா சொன்னேன். ரஷ்யா சொன்னீங்க என்ன? ஓ ரஷ்யா மற்றவர்கள் தெரியுது. ஓகே, சரோஜினியாக்கா சரோஜினியாக்கா நிக்கிறீங்களா? சரோஜினியாக்கா நிக்கிறாவா? வாடி சரோஜினியாக்கா நிக்கிறாவா? அந்த ஓமன் இருப்பாங்க. பாருங்க பாருங்க, அவர் நிக்கிறார், மியூட்ல நிக்கிறார். அக்கா மியூட் சத்தம் வரையலையக்கா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க சரோஜினி அவர்களே. சரோஜினி அக்கா மங்கல்யான் இந்தியா கேக்குதா? கேக்குது. மங்கல்யான் வந்து என்ன சாமான்? ஒரு ராக்கெட் தானே. நான் என்ன கேட்டேன்? அந்த இம்பார்ட்டன்ட் பேசத்தான் கேட்டேன். நான் ராக்கெட்டை கேட்கல. அமெரிக்கா நாசா மாதிரி யோசிச்சு போட்டுவார். ஓகே, திருப்பி ஒரு சான்ஸ் இருக்கிறது. ஜெயமலர் கீழே நின்று வரலாம். சரோஜினி அக்கா திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் டக்குன்னு சொல்லுங்க. கவிதை இருக்குது, அதுக்கு சொல்லுங்க. இல்ல நேரம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் எடுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, நாட்டையாவது சொல்லி ஒவ்வொரு புள்ளியாவது எடுத்துக்கொள்ளுங்க. ரஷ்யாவை சொல்றேன். நீங்கள் ரஷ்யா ஏற்கனவே பத்தினி சொல்லி இருந்தார். பத்தினி சொல்லுங்க. பரவாயில்ல, தெரியாத தெரிஞ்சு கொள்றதானே. இஸ்ரேல சொல்றேன். என்னத்துக்கு இஸ்ரேல் ரெண்டு வருவீங்கள்? திருப்பி சொன்னாரு அங்க போகாதீங்க. தென்கொரியா ஆசியா நாடுதான். நான் தென்கொரியா நேசக்கா நல்ல சந்தர்ப்பம், புரியும் குழப்பம். மறுமொழியா கிட்ட உறஞ்சி தள்ளி இருக்கணும். அதுலயே முடிச்சு கொள்ளலாம். பாப்பம். இல்ல பொறுங்க. நேவிசக்கா இந்திய யோகனையாக இருக்கிறீங்க இல்லையாக்கா? அந்த தளம் அக்கினி சொல்றேன். அக்னியான் வந்து வந்து நான் சொன்னது உலகையில அமெரிக்காவில நாசா வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அவைன்ற விண்வெளி தளம். விண்வெளி தளம் தான் நான் திருப்பி சொல்லி சொல்றேன். நான் தளம் நேவிசக்கா விட ராஜினி நான் சீனான்னு சொல்றேன். ஓகே, பேர் தெரியாதா? சீனானா? சீனா இடங்கள் வந்ததுன்னு அந்த ஸ்பேஸ் விண்வெளி தளத்தின் பேரை பாருங்களே. சரி, செய்தி நிறுவனங்கள் மாதிரி ஒன்றோட சர்வதேச விண்வெளி நிலையம். ஆமாம் ஆமாம். சரி, திருப்பி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது ஏக்கா இப்ப சொல்ல போறோம். நீங்க சொல்லுங்க அக்கா. இஸ்ரோ விளங்கல? இஸ்ரோ இந்தியா கேள்விப்பட்ட ஞாபகம். தமிழவதி
இடத்தின் பேர் தான் சொல்லலாம். இது தெரியும். என்னமோ ஒன்றை சொல்லுங்க, ஒரு இடத்த பேர் இடத்தையாவது சொல்லுங்க. ஈரான சொல்லி பார்க்கலாம். ஈரான். முதல் அடுத்தது வாணி சொல்லி பாருங்க. ஆசிய நாடுகள்ல சிங்கப்பூரை சொல்றேன். சிங்கப்பூர்ல என்ன வாணி 10 நாள்ல பேசி இருக்குது. யாருக்கு தெரியும்? சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கலாமே. ஏமலருக்கு நல்ல சாட்சி. ஏமல சொல்லி பாருங்க பாப்போம். ஏமல உங்களுக்கு சான்ஸ் ஒண்ணு இருக்குது, சொல்லி பாருங்க பாப்போம். நான் தான் சொல்றேன் ஜெயமேல, இடத்துல அந்த பேர் தெரியாது. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, ஜெயமலர் தான் ஜப்பான் சொல்லி இருக்கார். ஓகே சரி, நீங்கள் அது கஷ்டமா இருக்கும். யாராவது இப்ப போய் தேடி பிடிச்சிட்டீங்களா? சிங்கப்பூர் ரஷ்யா முதன்மை 5 நாடுல இருந்தா சொன்ன ரஷ்யா வந்திருக்குது. அந்த ஏவுகணை விண்வெளி தளம் தெரியுமா? சரியா ரோஸ்காஸ்மோன்றதுதான் ரஷ்யாவின். சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இஸ்ரோ மையம் வந்துட்டு இப்ப ஏஆக்கா சொல்லியிருந்தார். வாணிக்கு ஏமலர் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுகளும். எடுத்தடுப்பில் நீங்கள் அமெரிக்கா நாசா சொல்லி இருந்தீர்கள். சரோஜினி ஒன்று சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. சோயஸ் ராக்கெட் என்று சோவியத் யூனியன் ரஷ்யா அனுப்பினது. நான் உங்களுக்கு ராக்கெட்ட கேட்கல, விண்வெளி பேச அந்த விண்வெளி தளம் தான் கேட்டிருந்தேன். அப்போலோ அமெரிக்கா அனுப்பினது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அறியாத அறிந்து கொள்ளுங்களேன். இப்ப அமெரிக்காவில வந்து நாசா NASAன்றது நாசா தான் அந்த விண்வெளி தளம். இப்ப விளங்குதோ? விண்வெளி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். சரியோ? திருப்பி நீங்கள் அடிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு விளங்கும். பேசுற விண்வெளி தளம் திருப்பி திருப்பி சொல்லி இருந்தேன். அதைத்தான் மிக சிறப்பு. ஜெயமலர் உங்களுக்கு, வாணி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் இந்தியா சொல்லி இருந்தீங்கள், அறப்புள்ளிய பெறுவீர்கள். ஆனால் ஜெயாக்கா அது இந்த மிகுதியை இஸ்ரோ என்று சொல்லி இருந்தார். உங்களுக்கு அதுதான் சொல்லி இருந்தேன். இப்ப சண்டை பிடிக்கிற நாடை இஸ்ரேல் என்றவர் நினைச்சேன், இஸ்ரோன்றதான் அதுக்கு பதில். நான் சோழர்களுக்கு பிடிக்கிற இதுக்கு எனக்கு அது தமிழ்ல பிடிக்கலாம். இஸ்ரோ ஸ்ரோடா உறிஞ்சி நினைக்கிறேன்னா நீர் உறிஞ்சி. இல்ல 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 ஸ்ரோன்றது வந்து தமிழ்ல உறிஞ்சின்னு வருமோ? அது ஸ்ரோவானி, இது இஸ்ரோ. இல்ல இல்ல அது சரி, நீங்க ஸ்ரோன்றதுக்கு சொல்றேன்னா உதவி தர முடியாம போச்சு. மற்றது ரஷ்யான்ற வந்து ரோஸ்காஸ்மோஸ் என்று சொல்றது ROSCOSMOS ரோஸ்காஸ்மோ என்றுதான் அவையின் ரஷ்யாண்ட விண்வெளித்தளம். சீனா சொன்னவருக்கு வாழ்த்துக்கள். நகுலவதி சீனா சொல்லியிருந்த அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அது வந்து CNSA அதுதான் அவையன்ற சீபன் என்சாண்டுதான் அவையன்ற உச்சரிப்பில் உச்சரிப்பார்கள் சீனாக்காரர். ஆனா CNSA என்பது அவர்களுடைய விண்வெளித்தளம். மற்றது ஜப்பான் ஜக்கெட் சான்றுதான் அவர்கள் உச்சரிப்பார்கள். JAXA என்பதுதான் ஜப்பானுடைய விண்வெளித்தளம். ஜெயமலர் அது அவர் சொல்லியிருந்தார். சீனா முதல் சொல்லியிருந்தவர் நகுலவதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ரஷ்யா வந்து பத்மினி சொல்லியிருந்தார் முதல் தடவையிலே. சரி, நான் மறுவொலிபரப்பில் பார்த்து எல்லோருடைய சேர்த்துக் கொள்கிறேன். முயற்சி செய்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பு. தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் உங்களுக்கும், எங்களுக்கு கடந்தது வளப்படுத்தும் பாம்பு அதிபர் அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து மீண்டும் திங்கட்கிழமை அறிவுக்களஞ்சியம் நேரத்தில் இன்று அடுத்த வாரம் திங்களும் மணி வெள்ளியும் நடைபெறும். ஓகேயா? ஓகே தான். சரி.
திங்கள் அறுபது எல்லாருடைய நடந்த திங்களும் மாறி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தருவோம். ஓகே ராஜினி அக்கா என்ன சொல்றீங்க? ஏதோ சொல்லி கொண்டு இருக்கிறாரு கேட்குறேன். ஒன்றும் விளங்கு நான் கதைக்கு இல்லை. சரியா பிள்ளை பிள்ளை அளவோட மாத்தீங்களா? இல்ல பாக்கையில எனக்கு அந்த அரை உண்டாண்டு நான் நினைச்சேன்னா நீங்க ஒரு பாருங்க நான் தெரிய முடியாது. நீங்க யாராவது இப்ப இதுல பாக்க பாருங்க அளவடை எத்தனை வகைப்படும் என்று எழுதி பாருங்க. அவர்கிட்ட அங்க இருக்கணும். கட்டில் வந்த பதுமையை நீ நல்ல பாட்டு தமிழ் தெரிஞ்சு அளவடை எத்தனை வகைப்படும் என்று எழுதி அடிச்சு பார்த்தீங்களா தெரியுமா? அளவடை எத்தனை 2 தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. பரவாயில்ல பரவாயில்ல பாக்குறது தானே. வகைப்படும் நான் ஒன்று கேட்கலாமா உங்கள்ட்ட? சார்பழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்ட நீங்களோ? 10 தானே. அது என்ன 10 சொல்லுங்க பாப்பம் இருக்கா? அது பார்த்துட்டு தான் பார்க்கணும். சார்பழுத்துன்றது நாங்கள் சொன்னது 216 எழுத்தை தான் சொல்றது. அதோட சேர்ந்து வார இதுல சில சொல்லுகள் போட்டு இருக்கிறார்கள் பார்க்கணும். பொருங்கோ அளவடை பொருங்கோ ஜெயமல அளவடை 2 வகைப்படும். அவை உயிரளவடை ஒற்றளவடை. ரெண்டும் தான். ஓகே இப்போ அவர்கிட்ட கிளியர் பண்ணியாச்சு. பொருங்கோ உங்களோட 12 போட்டேன்னா உயிரளவடை ஒற்றளவடை. நானும் இது சும்மா அந்த முன்ன ஞாபகத்துலதான் அந்த கேள்வியை போட்டிருந்தேன். அடிக்கு பார்ப்போம். சரி பார்ப்போம். சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். 1 உயிர்மை, 2வது ஆயுதம், 3வது உயிரளவடை, 4 ஒற்றளவடை அதுல வர்றது, பிறகு 5 குற்றியலுவரத்துல வர்ற 6 குற்றியலுவரம் 7 அது ஐயரக்கூறு சொல்வார்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். இல்ல அது எல்லாம் அதுல வர்றதே சொல்றேன். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இல்ல அதுல இருந்ததை நான் மீதிய வாசிக்கிறேன். சரியா? அதுல வர்ற எழுத்தின் மிகுதிய பாருங்க. அது அந்த அப்படி சேர்ந்து வர்றதைத்தான் வாணி. அதாவது உயிர் எழுத்து உயிர்மெய் எழுத்தையும் விட மற்ற அந்த 216 எழுத்தும் தான் அந்த சார்பெழுத்துக்கள். அதை 10ஆ பிரிச்சிருக்கணுமா? அதுனா தெரியாது. அந்த 216 எழுத்து தான் சார்பெழுத்துன்னு வர்றது. அது அந்த ஒரு எழுத்துக்களை உயிரெழுத்தையும் தவிர்த்து மிச்சம். ஆனா நீங்க அகைனத்தையும் சொல்றீங்க. அகைனம் என்னடா? அதுக்கு வராதே. அதுல இருக்கிறது பாருங்க. அதுல அந்த நீங்கள் எழுதி பாத்தீங்கன்னாலே அது இருக்கும் 10 பிறகு 1வது 2வது 3வது போட்டு எத்தனை என்று சேர்த்து அந்த சார்பெழுத்துக்கள் அதுல வர்றது போட்டு இருக்கிறார்கள். இக் சக ஆ க வரும். மெய்யெழுத்து உயிரெழுத்து தவிர்த்த மற்ற எழுத்துக்கள் தான் வரும். கா சக இக்கண்டா ஆ அப்படி வர மாதிரி. கா சகை காவன்னா 3 வரைக்குள்ள அப்படி போட்டு பாத்தீங்களா அதுல வர்றதுல 10 பிரிச்சு எடுத்திருக்குற. அந்த 10 பிரிவு இருக்கலாம். தெரியல. நீங்கள் அதை எடுத்து பாத்தீங்களா அதுல விவரமாக போட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே நன்றி. ஏதாவது வேற ஏதாவது எதுவும் இருந்தா கேளுங்கள். அப்பதான் நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறேன். மணி அந்த ரெட்டக்கிழவியல் உங்களுக்கு ஓகே தானே? என்ன ரெட்டக்கிழவியல் எல்லாம் ஓகே. வந்துட்டேன் நான் தெரியும் உங்களுக்கு. நான் எனக்கு அமத்து படையில இந்த கீச்சு அமத்தி போட்டு எனக்கு ஒன்றுக்கும் அமத்து படையில
நகுலவதி அவர்கள் மியூட் அடுங்க. நானும் வயிறுக்கு தான் போட்டது, சரியா போட்டுட்டேன், அது பதிலே போட்டுட்டேன். பிறகு நீங்க இந்த சொல்லி கொண்டிருந்தீங்களோ 2 ஒண்டண்டு, அப்ப ஆக்சுவலா அவளை இவர் தான் பை மிஸ்டேக்கா போட்டுட்டு இப்படி சொல்றா 2 போட்டு அமர்த்தினேன். நமத்து பண்ணல நல்லா ஏன்டா அங்க அதுக்கு சப்மிட் பண்ணிட்டேன் நான். அப்ப நீங்க அதுல குழப்பிட்டீங்க, நகுலவதி மியூட்ல நிக்கிறீங்க. அப்ப அது குழப்பத்துல வந்துட்டது. எனக்கு அந்த நிகழ்ச்சி புகழ்ச்சிக்கு நான் நிகழ்ச்சியா எழுத்து பிள்ளைன்னு அதைத்தான் நான் என்ன வடிவா வாசிக்காம சிலர்களுக்கு அமர்த்தியாச்சு. அமர்த்தினா பிறகு நீங்க சொல்லிக்கலாம் பார்த்தா அது இல்ல. சில பேர் சில பேர் சொல்லும் பொழுது சொல்லும் கொண்டு வேர்கள் வாணி அந்த என்னன்னா நான் அந்த சரியான பதிலோடய சொல்லிடுவேன். இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க 2 ஒன்று தானே மாதிரி, சரியா? அந்த வயிறண்டாலும் அப்படித்தான் பிள்ளை வந்தது. இல்ல நான் போட்டுட்டது வேற ஒன்றுக்கு இதே மாதிரி தானே அவசரமா அனுப்பியாச்சு. சேர்ந்து நீங்க சொல்லிக்கதான் அதை உற்று செகண்டுகள் வந்து கொஞ்சம் டக்கண்டு போட்ட என்னன்னா மாறுபட்டு மாறி மாறி உன்னித்தல் தண்டித்தல் உன்னித்தல் கடைசி பிபிசி செய்தி அந்த இது தெரிஞ்சு கொண்டு அது அமர்த்தேக்கிறது மற்றது மாறிப்பட்டது. 32 35 அமர்த்தி விட்டேன். உன்னித்தல் நினைத்தல் அது சரி, அது பேச்சு அப்படி சொல்றேன் நாங்க. நான் சொல்ல உன்னுன்னு நான் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த அதுவும் அப்படித்தான். உன்னுறதுண்டா அந்த ஊஞ்சல்ல இருந்து இல்ல நான் இதுவும் சொல்றேன். நாங்க நான் நினைச்ச நான் உன்னுன்னு நான் அவர் சொல்லிட்டாரு நினைச்சேன். நினைக்கிறேன் சில சொல்லுகள் அந்த ஒரே மாதிரியான சொல்லுகள் தான் வரும். சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கௌரி அவர்களையும் வரவேற்றபடி நன்றி வாணி. உங்களுக்கு மீண்டும் நன்றி. அன்புறவுகளே, நினைவில் வச்சுக் கொள்ளுங்கோ, திங்கட்கிழமை அறிவுக்களஞ்சிய நேரத்தில் மீண்டும் உங்களுக்கான கேள்விகள் வரும். விடுமுறையில் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். நன்றி வாணி. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். அஞ்சிலையும் முதலாவதான் நல்லது மேல வந்து அப்படி அப்படி அடிக்கடி நடக்கிறது. இன்றைக்கு ஒரே இதுல நின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் 8ல நின்று 4ல நின்று புறாக ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு இல்ல மேல போயிட்டு கீழே வரைக்குதான் பரவாயில்ல. எனக்கு பின்னாடி செய்த அவ்வளவும் பிள்ளைதான். ஆண்டுகள் எவ்வளவு பிள்ளை அதுல விழுந்தது அந்த கேள்விகள் தெரியும். ஆனா அந்த அதுல வந்த உடனே ஒரு டவுட் வர்றது எனக்கு. அந்த வடிவா குறிச்சு வைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, வணக்கம். வருகின்றது கேள்வி கணையால் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வரும் திங்களும் கேள்வி கணையில் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.